ஹலோ மை பிங்க் க்ளவுடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக மந்தி ரெசிபி எப்படி பண்ணுறது, ஸோ அதோட ஒரு 2 சட்னிஸ், அதுக்கப்புறம் மயோனீஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் கைடாக வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸப்ட் சேலட் வந்து நான் வீடியோ எடுக்கலை, இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மந்தி கூட க்ரீன் கலர்லையும் ரெட் கலர்லையும் கொஞ்சம் சட்னி மாதிரி வைப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகா, 3-4 ட்ராப் அளவு எலுமிச்சை, அரைக்கட்டு மல்லிக்கீரை, அரைக்கட்டு புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். இது கூட பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3-4 ட்ராப் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ராவாக பிளெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் தண்ணியாக ஆகிடக்கூடாது. நான் சொல்கிற கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்கள் கரெக்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி கலந்து ஸ்லரியாகிற அளவுக்கு உள்ள கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க வரது எதுக்குன்னா பச்சை வாசனை போகிறதுக்காண்டி தான். இப்போ இது வந்து நல்லா கலந்துடுங்க. கலந்தாலும் கொஞ்சம் திக்காகும். அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ண வச்சுருங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், க்ரீன் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம ரெட் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளியுமே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்குள்ள உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இதோ இந்த மாதிரி நமக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தோல் வந்து தனியாக செப்பரேட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தோலை வந்து எல்லாமே தக்காளியிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா பியூரி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஒரு சாஸ் பேன் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து பியூரி பண்ண டொமேட்டோ பியூரியை சேர்த்துட்டு இதில் 1/4 கப் அளவுள்ள தண்ணியே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துருங்க. இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்துருங்க. ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கூட நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், சேர்க்குறாங்க தான் சேர்த்துக்கலாம். அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஸ்லரியாக்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவும் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரை சேர்த்துட்டு உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து சூப்பராக ரெட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மயோனீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி மயோனீஸ் செய்ய தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நான் என் ரெசிபி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டை வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி வந்து நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும். இதுலேயும் வந்து திருப்பியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி திருப்பி நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியோட ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துங்க. நம்ம 3 தடவை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துடலாம். அப்போ உங்களுக்கு திக்காக ஆகலை அப்படின்னா மேற்கொண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே திக்காயிடும். நேராக ஆவாக நம்ம கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காகி சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், மயோனீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மெயினானது மந்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மந்திக்கு மேலே போகிற கார்னிஷிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/4 கிலோ அளவு உள்ள வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர், நம்ம எப்போதும் வெங்காயத்தை வந்து பொரிச்சு மேலே போடுவோம் இல்லைங்களா, அதே தான், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி விட்டு நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடணும். இது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்து ஆயிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் வந்து ஒரு 10 முந்திரி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். அது வந்து ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒன்று, ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10லேருந்து 15 முந்திரியும் சரி திராட்சையும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திராட்சையோட டெக்ஸ்டர் வந்து மாறினதுக்கப்புறமா நம்ம இதையுமே வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து 5 கப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸில். இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மந்திக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் வந்து வெங்காயம் பொரிச்ச ஆயிலையும் சேர்த்து மேற்கொண்டு ஆயிலையும் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 150 ml வரும். இதில் 2 பிரியாணி இலை, 5 சின்னதாக துண்டு பட்டை, அதுக்கப்புறம் வந்து கல்பாசி 2, ஸ்டார் அனீஸ் வந்து 3, ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் அது இருந்தால் சேர்த்துக்கோங்க 7லேருந்து 8, ஏலக்காய் 7, கிராம்பு 5, அதுக்கப்புறம் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், ஷாஜிரா வந்து 1 டீஸ்பூன், வெங்காயம் வந்து 1/4 கிலோ அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து லைட்டாக சாஃப்டாகட்டும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்ததுக்கப்புறமா மந்தி மசாலா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே வந்து நல்லா கலந்துடலாம். இந்த பிராண்டு தான் நான் வந்து மந்தி மசாலா வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 1.25 கிலோ அளவுக்கு உள்ள சிக்கனை வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா க்ளீனாக உள்ள சிக்கனை வந்து இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிக்கனை வந்து கட் பண்ணிங்கன்னா பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கலந்துடலாம். இதில் இப்போதைக்கு வந்து நம்ம 1 லிட்டர் உள்ள தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பொரித்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பாதி ஆட் பண்ணிங்க, கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கோழி வேக வந்து 15 மினிட்ஸ் ஆகும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஒரு 3 லிட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 70% வந்து வெந்திருக்கணும், ரொம்ப வேக வச்சிடாதீங்க. 70% வெந்திருக்கணும். இதை நம்ம வந்து இப்போ வடிச்சிடலாம். இப்போ இதுவுமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ரைஸை இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க சிக்கன் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இதில் உள்ள சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு இந்த மசாலாலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, ஆப்ஷனல் தான். இது வந்து நான் ஒரு 2 ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ வந்து அரிசி உடஞ்சிடாமல் அதே நேரத்தில் கொஞ்சமாக அந்த மசாலாவோட இந்த அரிசி கலந்துடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சமமாக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கணும், தண்ணி கூடவா போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு இதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சிடலாம். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோங்க இல்லையா கோழி, அதில் வந்து சிக்கன் கபாப் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான். அந்த மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்குள்ள ஆயிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப்பும் சிக்கன் மசாலா இல்லைன்னா வந்து சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் 2த்தையுமே எடுத்துங்க. அது தண்ணியில் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் நல்லா கலந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அவனில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது லைட்டாக மட்டும் கலந்துருங்க, அரிசி உடஞ்சிடாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட இந்த ரைஸை. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து நல்லா கலந்துடலாம். நெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் வந்து எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக தம் வைக்க போகிறோம். இது சிக்கனோட ஃப்ளேவரில் அந்த ரைஸில் இறங்குறதுக்காண்டி நம்ம கார்னிஷிங்க்கு ரெடி பண்ணியிருந்த அந்த வெங்காயம், கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் அந்த திராட்சை அது எல்லாமே வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வைங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் மந்தி வந்து சுட சுட வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக நம்ம வீட்டில் உள்ளதை வச்சே நம்ம சூப்பராக அந்த மந்தி வந்து ரெடி பண்ணிடலாம். நாங்கள் வந்து வீட்டில் எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கனுமே வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம், அதுதான் அது, வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் மந்தி ரொம்பவே யம்மியாக வந்து ரெடி ஆகிடுச்சு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கனுமே வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் மயோனைஸ். நேரம் ஆவாக திக்காகவும் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்காக நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி நம்ம வச்சுருந்த ரெட் சட்னியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் vlogs எல்லாம் வர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.